வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் பச்சைப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு இந்த அளவுக்கு நல்லா வறுத்தோன்னே ஊற வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குருமாக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம். நம்ம போட்டிருக்கிற பொருளெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குருமா வைக்க குக்கர் நல்லா சூடானோன்னே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானோன்னே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கணுன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 2 தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், இன்னொரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் மசாலும் ஓரளவுக்கு வெந்த உடனே நம்ம வறுத்து ஊற வச்சிருக்கிற பச்சை பயிறு, ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் உடைய நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டைமில் மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பச்சைப்பயிறு குருமா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக மல்லித்தலை மட்டும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.